எப்பவும் போல இல்லாம சேமியால பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் வாங்க. இப்போ கடாயில 50 கிராம் எண்ணெயை போட்டுக்குவோம். 2 மராட்டி முக்கு, 1 அனாசிப்பூ, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், சிறிதளவு கல்பாசி, 1 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் எண்ணெயில சேர்த்துப்போம். இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்க நீல வாக்குல அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 சிறிய சைஸ் தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். சிறிதளவு கொத்தமல்லி, அதையும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 பேக்கெட் சேமியா எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு தேவையான கல் உப்புகளை சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட் சேமியாவுக்கு இப்ப நான் 5 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிக்கலாம், கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சேமியாவை இதுல போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிக்குவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறப்போம். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் சுண்டி போய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, சேமியா பிரியாணி.